ஜெய 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 ஹே. ஃபஸ்ட் வந்து விபின் தாஸ் கிட்ட வந்து ஒரு அப்பாலஜி கேட்கணும். இந்த படம் வந்து அக்டோபரில் ரிலீஸ் ஆகிருக்கு போன வருஷம். ஸோ இப்போ தான் ஹாட்ஸ்டாரில் பார்க்குறேன். இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்காம ஒழுங்காக ரிவ்யூ பண்ணாமல் விட்டதுங்கிறது ஒரு மாபெரும் குற்றம். அதை பண்ணதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டைரக்டர் எல்லாத்துக்கிட்டையுமே. அது ஏன் அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேங்க. ஒரு மாதிரி ஒரு 3-4 கோடி ரூபா தான் எடுத்திருக்காங்க. இந்த விக்கிபீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து 5 to 6 கோடி ரூபா அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. பட் ஆனால் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 கோடி ரூபா அந்த கணக்கு தான். ஒரு 42 நாள் 43 நாளில் தான் வந்து இந்த படம் வந்து ஃபிலிம் பண்ண பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் எடிட்டிங் ஜான் குட்டி அவர் எடிட் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி பப்ளு அஜு. இப்போது ஒன்று சொல்லுவாங்க, ஏப்பா அதெல்லாம் 10 கோடி ரூபா வேணும்ப்பா நல்ல சினிமோட்டோகிராஃபி வர்றதுக்கு, என்னப்பா இப்போ தான்ப்பா ஃப்ரேம்ஸ் எல்லாம் வரணும். இதில் போய் ஃப்ரேம்ஸ் பாருங்கயா. ஏதாவது இந்த படம் வந்து இந்த படத்தையும் ஒரு 25 கோடி ரூபா படத்தையும் ரெண்டையும் வச்சு பாருங்கள். இதில் ஏதாவது ஃப்ரேம்ஸ் ஏதாவது கம்மியாக இருக்கான்னு பாருங்கள். சத்தியமாக ஒரு ஃப்ரேம் கூட அப்படி எதுவுமே இருக்காது. அந்த கலர் கரெக்ஷனும் சரி, அந்த டிஏயும் சரி, அந்த சினிமோட்டோகிராஃபியும் சரி. அப்போ என்னென்னா இங்கே எக்யூப்மெண்ட் அதெல்லாம் ரெண்டாவது. நீ என்ன பண்ண நினைக்கிற, ஒரு சினிமோட்டோகிராஃபராக நீ என்ன பண்ண நினைக்கிற அப்படிங்கிறதான் வந்து ஃபஸ்ட். அப்படிங்கிறது வந்து நமக்கு சினிமோட்டோகிராஃபர், நான் இதே ஏன் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் தேர் நேம். சும்மா சினிமோட்டோகிராஃபர் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா ஐ ஹார்ட்ஃபெல்ட்டாக வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷத்தை வந்து ஒரு ஹார்ட்ஃபெல்ட் ரிவ்யூவோட ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இதை உட்காந்து இந்த லிஸ்ட்லாம் வச்சுருக்கிறேன். நான் அந்த விக்கிபீடியா பேஜ் திறந்தே வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த பப்ளு அஜு என்ன சினிமோட்டோகிராஃபிங்க உண்மையாலுமே. அப்படியே அந்த அவ்வளோ சூப்பராக உள்ள கொண்டு வந்திருக்கீங்க. அந்த கேரளாவுடைய அந்த வாசத்தை வந்து அழகாக நீங்கள் பிரேமம் சினிமோட்டோகிராஃபிக் பாராட்டினீங்கன்னா இதையும் சினிமோட்டோகிராஃபிக் பாராட்டுங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் சினிமா, ஒரு லோ பட்ஜெட் கமர்ஷியல் சினிமாவுக்கு இதை விட ஒரு சினிமோட்டோகிராஃபி எவனாலையுமே பண்ண முடியாது. அதை வந்து பண்ணியிருக்காங்க. செகண்ட், இதோட ஸ்டண்ட் டைரக்டர், சாரி பேர் தெரியல, அதுக்கு நீங்கள் வந்து என்னை வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கூட வந்து திட்டுங்க. உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அவார்டே தரணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஸ்டண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தெரியாமல் பண்ணுறது ஒரு ஸ்டண்ட்டு, கமர்ஷியலாக பண்ணுறது ஒரு ஸ்டண்ட்டு, அந்த கமர்ஷியலுக்குள்ளேயே அந்த ஸ்டண்ட்டு பண்ணுறப்போ அது ஸ்டண்ட் மூலமாக சிரிப்பு வர வைக்கிறது இருக்குல்ல, அது ஒரு ஸ்டண்ட்டு. இந்த 3வது வகையில் மனுஷன் பண்ணியிருக்கான். நீங்கள் நடுவில் வந்து 2 பேர்த்துக்கு ஒரு சண்டை வருங்க, சம்சாரத்துக்கும் புருஷனுக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டு செகண்டு ஃபைட்டு வயிறு வெட்டிச்சு, உங்களுக்கு சிரிச்சு ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆயிடுவீங்க. அதாவது அது எப்படி தான் அப்படி அதை கொரியோகிராஃப் பண்ணாருன்னு தெரில. சீரியஸாக சொல்கிறேன், இன்றைக்கி வந்து பல லட்சங்கள் தராங்க ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னா. இவரெலாம் எனக்கு தெரில எத்தனை, எனக்கு தெரிஞ்சு சில லட்சங்கள் தான் ஸ்டண்ட்டுக்கு வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ தூரம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா அண்ட் இந்தியன் சினிமா இந்த ஸ்டண்ட் டைரக்டரை பெருசாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இதுதான் ஸ்டண்ட், இதுக்கு பேர் தான் ஸ்டண்ட்டு. ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே அது ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, அப்படி பண்ணியிருக்காருங்க. அந்த ஸ்டண்ட்டை பார்த்தாலே நமக்கு அப்படி சிரிப்பு வருதுங்க. நம்ம இந்த கொரியன் படமெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டண்ட்டு பார்த்தோன்னே நமக்கு அந்த சண்டையிலே சிரிப்பு வரும்ல, அந்த மேட்ரு ஒன்று வந்து இதில் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணாங்கன்னு தெரில, அப்படி ஒன்று பண்ணியிருக்காருங்க. சிரித்து செத்துட்டாங்க உண்மையாலுமே. அண்டு ஆக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, சாரி இதை வந்து நான் பார்க்குறதுக்கு, பட் இது உண்மை, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் தர்ஷனா ராஜேந்திரன் அண்ட் பசில் ஜோசப். தர்ஷனா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெயா தான் தர்ஷனா. என்ன நடிப்பு சாமி. ஏங்க அந்த ஃபைட்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு கிக் அடிச்சுட்டு ஒரு பொசிஷனில் ஒன்று நிற்பாங்க பாருங்க. ஆனால் சாமி, ஷீ இஸ் வெரி, அதாவது அந்த ஸ்டண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வராது. ஷீ இஸ் டெட் சீரியஸ் அப்படிங்கிறப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நான் அப்புறம் இன்னொன்று இந்த பக்கம் பசில் ஜோசப் சாரி பசில், நான் இந்த படத்தில் தான் ஃபஸ்ட் நான் உங்களை கேள்விப்படுறேன். பட் ஒரு அக்குமாருக்கு ஹிந்துவாகவே மாறி, அதுவும் வந்து முரட்டை ஆள் பார்த்தீங்கன்னா ரக்கட் பாயாக தான் இருப்பார். தலைவர் போட்டு அடிக்கிறது, மிரட்டுறது, தண்ணியை போட்டு போகிறது, ரவுஸ் பண்ணுறதுன்னு அந்த அட்டி வாங்குறப்போ, அது அகெயின் அந்த ஒரு அட்டி வாங்குவார். அந்த இடத்துல கொஞ்சம் கமர்ஷியலாக கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன் இவ்வளோண்டு ஜாஸ்தியாக பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், தப்பாயிருக்கும். உங்களுக்கு வந்து அந்த சிரிப்பு வந்திருக்காது. தலைவன் கிட்டுன்ட்டு அட்டி வாங்கிட்டு அப்படி எந்திரிச்சு நின்று வயிறு வடித்து செத்து சிரிச்சிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஏங்க என்னங்க பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள்? எப்பா என்ன படம் உண்மையாலுமே. இந்த பெண்ணியம் அப்படின்ட்டு வந்து கண்ணியம் அப்படின்னு வந்து பேசிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. அட போங்கடா அப்படின்ட்டு ஒரு 100 பெண்ணியம் படம் ஒன்று, ஜெய 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 ஜெயஹேவும் ஒன்று. அதுக்கான அத்தனை விஷயங்களையும் எந்த மதம் ஜாதி இதெல்லாம் பாராமல் அட்டி ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எதுவுமே பார்க்கல, எல்லாமே உள்ளே இருக்குது. எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுலேயுமே இவனுக்கு என்னென்ன பண்ணுற போராளி அப்படின்ட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவனே ஒரு சாவனிஸ்டாக இருக்கிறான்.
அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமில் நடக்கிற பிரச்சனை, ஒரு கிறிஸ்டியனில் நடக்கிற எல்லாமே டச் பண்ணி போயிருக்காரு. எதுவுமே இது அது அப்படின்லாம் வந்து எதையுமே பாகுபாடு பார்க்காம அடிச்சு நவுத்தி நீங்கள் நம்ம என்ன லட்சணத்தில் வந்து எங்களுக்கு பொண்ணுங்களுக்கு வந்து நீங்கள் யாரா சுதந்திரம் கொடுக்குறது அப்படிங்கிற மேட்டர் இருக்குல்ல, அதை வந்து எந்த மெசேஜுமே இல்லாமல் அழகாக எடுத்து நிற்கிறப்போ இதோட பெரிய டேக்கவே என்ன தெரியுமா, இது ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துரும். ஒரு பொண்ணை ஒரு பார்த்து நிற்கிறப்போ சும்மா உட்காந்துட்டு வந்து நான் நீதி அதெல்லாம் இல்லை, நீ நின்று வேலையப்பார் அப்படிங்கிற மேட்டர் இருக்குல்ல, அதை கன்வே பண்ணுற விதம் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் அ கேர்ள் அண்ட் இஃப் யூ வாட்ச் திஸ் மூவி முடிஞ்சு வரப்போ தைரியமாக எந்திரிச்சு நின்றுவீங்க, வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இது என்னென்னா, இதை சீரியஸாக அழுமூஞ்சியாக வந்து இந்த படத்தை வந்து சொல்லியிருந்தாங்கன்னா சத்தியமாக இதை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இதை வந்து அழகாக காமிக்கலாக கொண்டு போனாங்காட்டிக்கு மாசஸ் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்தை வந்து தயவு செய்து உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் அப்பா, அண்ணன், தம்பி, ஹஸ்பண்டு, பக்கத்து வீட்டுக்காரன் என்னவோ அடிச்சுக்கிட்டு இந்த பொண்ணுங்களை வந்து சேட்டை பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒன்றுமே இல்லை சப்டைட்டில்ஸ் போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லாம் புரியும். ஐ திங்க் தமிழில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து மலையாளத்தில் பாருங்கள், அதான் செம ஃபன்னாக இருக்கும். மலையாளத்தில் போட்டு சப்டைட்டிலோடு பாருங்கள், ஏன்னா அதோட டேஸ்ட்டே வேறு. நீங்கள் அந்த ஃபைட் சீன் வந்ததுக்கப்புறம்லாம் இவனுங்கெல்லாம் இருக்கானுங்களே, இந்த ரகட் பாய்ஸ்லாம் இருக்கானுங்களே, இந்த ரகட் பாய்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சைலண்ட் ஆகி ஆஹா உஷார் ஐயா அப்படி அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு மெசேஜை, ஃபேமிலிஸ்க்கு இன்றைக்கி தேவையான மெசேஜை இந்தியன் ஆடியன்ஸ், தமிழ் ஆடியன்ஸ், கேரளா ஆடியன்ஸ் புரிகிற மாதிரி கொண்டு போய் செய்திருக்காங்கல்ல, அதுதான் கிரேட். டைரக்டர் வந்து சார் ஃபென்டாஸ்டிக் சார். இதுக்கெல்லாம் தான் நேஷனல் அவார்டு கொடுக்கணுங்க உண்மையாலுமே. இப்போ கேட்டால் என்னப்பா இல்லை அழுகாட்சி படம் என்ன நமக்கும் தூரமாக இருக்கிற படத்துக்கு மட்டுமே கொடுத்து என்ன பிரயோஜனம், மக்கள் கூட ஒட்டாத படங்களுக்கு மட்டுமே நேஷனல் அவார்டு ஃபேராக இருக்குது. இப்போலாம் சிலதெல்லாம் நல்லதுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி கமர்ஷியல் படங்களும் மக்களுக்கு வந்து ப்ராப்பரான மெசேஜை அழகாக கொண்டு போய் நியாயமாக சேர்க்குற படங்களுக்கு வந்து நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாம் தரணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம்லாம் நேஷனல் அவார்டு வாங்கினா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்துக்கு நான் இந்த ரிவ்யூஸில் சிலதெல்லாம் பார்த்தா என்ன 2.75 3 என்ன ஐயோ என்ன அப்புறம் அந்த 2 ஸ்டார் எதுக்கியா அப்படி என்னையா குறை கண்டுபிடிச்சிங்க இந்த படத்துலலாம் சீரியஸாக. இதுக்கு மேலே என்னையா படம் எடுக்க முடியும், கமர்ஷியலாக என்ன படம் எடுக்க முடியும் சொல்லுங்கள். இந்த பட்ஜெட்டில் என்ன படம் எடுத்துருவீங்க நீங்கள்? ஐ திங்க் திஸ் டிசர்வ்ஸ் 100 out of 100. அதுதான் வந்து ஐ திங்க் இந்த படத்துக்கு நாம் தர மரியாதை அதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இது ஏன் அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் அந்த படத்தை பாருங்களேன், யூ வில் ரியலைஸ் செம்ம ஃபன்னாக செம்ம சிரிப்பீங்க. சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதான் சொல்கிறேன், ஒரு பொண்ணாக இருந்தால் அப்படி ஸ்ட்ராங்காக எழுந்திரிச்சு நின்றுவீங்க. அதுதான் இந்த படம் வந்து உங்களுக்கு செய்யும். ஈஸிலி த பெஸ்ட் மூவி ஆஃப் 2022 அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த படத்தை வச்சு தான் இந்த படத்தை பார்த்தோன்னே யோசித்தேன், இதுதான்டா நமக்கு வந்து 2023 வீடியோவாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் இந்த ரிவ்யூ. பை த வே ரோட் சவுத் இதாங்க நம்ம டிஷர்ட்டு பார்த்துங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்கா. 479 rupeesங்க வித் ஷிப்பிங் த்ரூ அவுட் இந்தியா. ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்து பண்ணுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி டபுள் செக் கார்டு குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது. ஒரு 1500 டிஷர்ட்டுக்கு என்ன குவாலிட்டி இருக்கோ அதை வந்து 479 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ஷிப்பிங்கோடு தரேன். ஸோ வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி வாங்குங்க. நல்ல பொருட்கள் மட்டுமே தான் அங்கே விற்கப்படும். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.